Assalamu alaikum, good evening, Vanakkam and Aipawan, dear students. So, welcome back to our second session. So, in our previous session, we had studied nouns in the types of nouns as well, and there are several nouns we have studied. So, I hope you all have understood what we have studied. And now let's move on to pronouns, right? So, இப்போ பார்த்தோம்னு சொன்னா நாங்க முதலாவது செஷன்ல நவுன்ஸை பத்தி படிச்சிருக்கோம். இப்போ நவுன்ஸ் அதனுடைய வகைகள் என்னென்ன இருக்கு, இது எங்க நாங்க பயன்படுத்துறோம்ங்கிறத பத்தி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது நாங்க பார்க்க போறது ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்ஸ் சொன்னா என்னன்னு சொன்னா நாங்க ஏற்கனவே படிச்ச இந்த நவுனுக்கு பதிலாக இந்த நவுனுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் நவுன்ஸ் நாங்க யூஸ் பண்றது தான் ப்ரோனவுன். நவுனுக்கு பதிலாக நாங்க பயன்படுத்துறது ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு அல்லது நபருக்கு ஒரு ஐடியாவுக்கு அல்லது ஒரு இடத்துக்கு நாங்க ஒரு பேர் ஒன்று சூட்டுறோம், பேர் ஒன்று வைக்க அந்த பேருக்கு பதிலாக நாங்க பயன்படுத்துறாக்களை தான் நாங்க ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். அந்த பேருக்கு பதிலாக நாங்க பயன்படுத்துற ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். ஸோ எப்படி சொல்லி பார்ப்போம். ரைட் ரைட் ப்ரோனவுன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முதலாவது நாங்க பார்க்க போற ப்ரோனவுன்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னு சொன்னா தீர்மானிக்கிற, தீர்மானம் நாங்க சொல்லும் தானே, தீர்மானித்தல் சொல்லும் தானே, ஒன்றை காட்டி நாங்க இது அதுன்னு சொல்லி நாங்க சொல்றதுக்கு பயன்படுத்துறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இதுல எங்களுக்கு இருக்கிறது திஸ், தட், தீஸ், தோஸ். திஸ்ன்னு சொன்னா கருத்து, இது. திஸ்ன்னு சொன்னா இது. தட் என்று சொன்னா அது. திட்ன்னு சொன்னா இது. தட்ன்னு சொன்னா அது. தீஸ் சொன்னா இவைகள். தோஸ்ன்னு சொன்னா அவைகள். தோஸ்ன்னு சொன்னா அவைகள். சோ எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். திஸ் இஸ் மை லேப்டாப். திஸ் இஸ் மை லேப்டாப். இது எனது லேப்டாப். இது எனது லேப்டாப். தட் இஸ் மை டீச்சர்ஸ் கார். அது என்னுடைய டீச்சருடைய கார், ஆசிரியருடைய கார். தட் தட் அது. அப்ப நாங்க ஒன்றை சுட்டி காட்டி அல்லது ஏதாச்சும் ஒரு கூட்டத்தை சுட்டி காட்டி நாங்க அவங்களுக்கு பேர் சொல்லாம வேற ஏதாச்சும் பேரு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா முதலாவது நமக்கு வரக்கூடியது இது அதுன்னு சொல்லக்கூடிய பேர். வழங்கிச்சா என்ன சொல்ல வாரன்னு சொல்லி? இப்ப ஒரு நபரையோ அல்லது ஒரு இடத்தையோ ஒரு ஏதோ ஒரு பொருளை நாங்க சுட்டி காட்டி அதனுடைய பேருக்கு பதிலாக அதனுடைய பேருக்கு பதிலாக நாங்க வேற ஒரு பேர் வைக்கோம், அது சொல்லி சொல்றோம். சோ அதுக்குரிய நாங்க பெயரை வைக்கல, பெயர் ஒன்று சொல்லல, ஆனா அதுக்கு பதிலா வேற ஒரு பேரை வச்சு சொல்றோம் தானே. இந்த லேப்டாப்னு சொல்லக்கூடியதுக்கு நாங்க வைக்கிறது திஸ். இந்த இது திஸ்ன்னு சொல்லக்கூடியது குறிக்கிறது இந்த லேப்டாப். தட்ன்னு சொல்லக்கூடிய குறிக்கிறது டீச்சர்ஸ் கார், டீச்சருடைய கார், அந்த காரை தான் தட்ன்னு சொல்றோம். ஷூஸ், இந்த ஷூஸை தான் நாங்க இவைகள்னு சொல்றோம், இவைன்னு சொல்றோம். கீஸ், கீஸ், அந்த கீயை தான் நாங்க அவைகள்னு சொல்றோம். அப்ப நாங்க இந்த பெயர் சொல்க இந்த நவுனுக்கு பதிலாக லேப்டாப், கார், ஷூஸ், கீஸ் சொல்லி நவுனுக்கு பதிலாக நாங்க வைக்கக்கூடிய பெயர்கள் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இப்ப டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் என்னன்னு விளங்கிச்சா? Did you get the idea? Have you all understood? எல்லாரும் விளங்கிச்சா? ஓ சார் விளங்குச்சு. Right, thank you. So let's move on to the next part. இப்ப நாங்க முதலாவது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு இருக்கிறத பார்த்தோம்னு சொன்னா நீங்க இப்ப பார்க்க போறது பர்சனல் ப்ரோனவுன்ஸ். பர்சனல் ப்ரோனவுன்ஸ் ஒரு நபருக்கு அல்லது ஒரு இடத்துக்கு அல்லது
ஒரு ஆட்களை சுட்டி காட்டியோ நாங்க வைக்கக்கூடிய பதில் பெயர்கள். நாங்க நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துறது தானே. அதனால நவுனுக்கு பதிலாக நாங்க சொல்லக்கூடிய பெயர்களை நாங்க ப்ரோனவுன்ஸ் என்று சொல்லி. ரைட். இப்ப நாங்க பார்த்தோம் ஒரு நவுனை நாங்க எங்க பயன்படுத்துறோம் ஒரு சென்டென்ஸ்ல கேட்டா, ஒரு வசனத்துல நாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனத்துல அதை நாங்க ஒரு எழுவாயாக பயன்படுத்தலாம். ஒரு எழுவாயாக பயன்படுத்தலாம். தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்றேன், வளங்கள்னு சொன்னா திரும்ப கேளுங்க. ஒரு இடத்துல எழுவாயாக பயன்படுத்தலாம். அது மாதிரி ஒரு நவுனை நாங்க செயற்பாடு பொருளாக பயன்படுத்தலாம், ஒப்ஜெக்ட்னு சொல்றோம். அப்ப யாரு ஒரு செயல் ஒரு செயலை செஞ்சது யாருன்னு சொன்னா அது எழுவாய். யாருக்கு செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா அது செயற்படு பொருள். சோ அதைத்தான் நாங்க இங்க ப்ரோனவுன்ஸ் பார்க்க போறோம். சோ இதுல வந்துகிட்டு 5 வகையான ப்ரோனவுன்ஸ் இருக்கு. 5 வகையான ப்ரோனவுன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் என்ன என்ன சொல்லி தனித்தனியா பார்ப்போம். இப்ப இந்த சார்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களோட கட்டாயம். இப்ப முதலாவது சப்ஜெக்ட்னா என்ன, ஒப்ஜெக்ட்னா என்ன, பொசசிவ்னா என்ன, பொசசிவ் ப்ரோனவுன்னா என்ன, ரெஃப்ளெக்சிவ்னா என்ன சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்பதான் உங்களுக்கு அடிக்கடி சென்டென்ஸ்ல பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். ஸோ ஓவராலாக நான் முதல் சொல்லிட்டு பிறகு நாங்க டீப்பா பார்ப்போம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொன்னா நாங்க வசனத்துல ஒரு எழுவாயாக பயன்படுத்தக்கூடியது. சப்ஜெக்ட் சொன்னா நாங்க வசனத்துல ஒரு எழுவாயாக பயன்படுத்தக்கூடியது. இப்ப உதாரணமா யார் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க, நான் செஞ்சேனா, நீங்க செஞ்சீங்களா, அவங்க செஞ்சாங்களா சொல்லி நாங்க யார் செஞ்சேன்னு பயன்படுத்துறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்ப இதுல இருக்கிறத பாத்தீங்கன்னா ஐ, நான். ஐன்னு சொன்ன கருத்து நான். யூ சொன்னா நீங்க. வி நாங்கள். எக்ஸ்கியூஸ் மீ. Sorry for the inconvenience. So, can you hear me? Yes, sir. Right, okay. So, subject pronoun சொன்னது நாங்க யாரு செஞ்சா சொல்லி சுட்டி காட்ட போறோம். இதுல நாங்க இருக்கிற இந்த ஐ என்று சொன்ன கருத்து நான். ஐ நான். யூ சொன்னா நீ அல்லது நீங்கள் சொல்லு. வி சொன்னா நாங்கள். தே அவர்கள். ஹி சொன்னா அவன். ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நாங்க சொல்லுவோம் அவன், அதாவது ஒரு ஆணுக்கு நாங்க சொல்றது அவன். ஷி சொன்னா அவள் அல்லது இவள். இட் சொன்னா அது. ஒரு ஒரு தனிய இருக்கிற ஒரு உயிரற்ற பொருளுக்கு நாங்க சொல்றது அது. சோ அப்ப நாங்க ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் இவங்களை நாங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். அது மாதிரி ஒப்ஜெக்ட். ஒப்ஜெக்ட்னு சொன்னா யாருக்கு ஒரு விஷயம் நடக்குது. இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொன்னா யார் ஒரு விஷயத்தை செய்யறாங்க. ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொன்னா யாருக்கு ஒரு விஷயம் நடக்குது. இப்ப உதாரணமா மீ சொன்னா எனக்கு. மீன்னு சொன்னா எனக்கு அல்லது என்னை. நாங்க என்ன யார யாரை என்று சொல்லி கேள்வி கேட்டோம்னு சொன்னா அதுக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் யாரை, என்னை. அல்லது யாருக்கு கேட்டா எனக்கு. சோ யாரை அல்லது யாருக்குன்னு சொல்லி 2 கேள்வியை கேட்டோம்னு சொன்னா அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் எல்லாம் ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்லும். யூ உங்களை அல்லது உங்களுக்கு. அஸ் எங்களை அல்லது எங்களுக்கு. டெம்
அவர்களை அல்லது அவர்களுக்கு. ஹிம் அவனை அல்லது அவனுக்கு. ஹர் அவளை அல்லது அவளுக்கு. இட் அது அதனை அல்லது அதற்கு சொல்லும். சோ யாருன்னு சொல்லி நாங்க கேள்வி கேட்டா, யாருன்னு சொல்லி கேள்வி கேட்டா ஐ யூ வி தே ஹி ஷி இட்ன்னு சொல்லி சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரும். யாரை அல்லது யாருக்கு சொல்லி கேள்வி கேட்டோம்னு சொன்னா மீ யூ அஸ் தெம் ஹிம் ஹர் இட்ன்னு சொல்லி வரும். ரைட். சோ இது சப்ஜெக்ட் அண்ட் ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன். அடுத்தது பொசசிவ் அஜெக்டிவ். இப்போ பொசசிவ் அஜெக்டிவ்னு சொன்னா என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு பொருள் யாருக்கு சொந்தமானது என்று காட்டுறதுக்காக பயன்படுத்துறது. ஒரு பொருள் யாருக்கு சொந்தமானது என்று சொல்லி காட்டுறதுக்காக பயன்படுத்துறது. இந்த பொசசிவ் அஜெக்டிவை தொடர்ந்து ஒரு நவுன் வரும். எப்படி பொசசிவ் அஜெக்டிவை தொடர்ந்து ஒரு நவுன் வரும், அதை நாங்க பார்ப்போம் என்னன்னு. அடுத்தது பொசசிவ் ப்ரோனவுன். இப்போ பொசசிவ் ப்ரோனவுன் சொல்றது வசனத்துல லாஸ்ட் கடைசியில தான் நாங்க சொல்லுவோம் மைன் என்னுடையது. மைன்னு சொன்னா என்னுடைய, மைன்னு சொன்னா என்னுடையது. அந்த துன்னு சொல்லி முடியக்கூடியத நாங்க பொசசிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம். சோ அது என்னங்கிற விஷயத்த நாங்கள் அடுத்த விஷயத்துல பார்ப்போம். அது மாதிரி ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சொன்னா சப்ஜெக்ட இன்னொரு தரம் அழுத்தி சொல்றதுக்கு நாங்க பயன்படுத்துறோம். சோ ஒவ்வொன்றையும் நாங்க எக்ஸாம்பிள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு சரியாக வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு. சோ முதலாவது சப்ஜெக்ட் ப்ரோனவுனை பார்ப்போம். இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்றது நாங்க வசனத்துல முன்னால எப்பவுமே பயன்படுத்தும். ஒரு நேரான ஒரு விஷயம் செல்லக்குள்ள சொல்லும் போது நாங்க யாரு செஞ்சா, யாரு அந்த விஷயத்த செய்யறாங்க சொல்றதுக்காக பயன்படுத்துறது நாங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் கற்கிறேன். நான் ஆங்கிலம் கற்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் எனது சிறந்த நண்பன். நீங்கள் எனது சிறந்த நண்பன். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹீ பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரி ஈவினிங். அவர் அல்லது அவன் ஒவ்வொரு மாலையிலும் ஃபுட்பால் விளையாடுகிறான். ஷீ இஸ் அ குட் டீச்சர். அவர் ஒரு நல்ல ஆசிரியர். அவர் அவள். இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட். அது வெளியே மழை பெய்கிறது. we are going to the market. நாங்கள் சந்தைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். they love to travel. அவர்களுக்கு பயணம் செய்ய விருப்பம். சோ நாங்க என்ன செய்யறோம், சப்ஜெக்ட் எழுவாயாக பயன்படுத்துறங்கள நாங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்றோம். ரைட். so I have sent you the PDF in the group, so you can go through it, right? so நீங்க இது நான் ஷேர் பண்றது கிளியரா விளங்கலன்னு சொன்னா யூ கேன் கோ த்ரூ இந்த குரூப். நான் குரூப்ல சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூ கேன் செக் இட் அவுட். நீங்க அதை செக் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்றது நாங்க யாருக்கு அல்லது யாரை ஒரு விஷயம் செய்யப்படுது சொல்றதை காட்டுறது. இப்போ உதாரணமா மை ஃப்ரெண்ட் கால்ட் மீ. மை ஃப்ரெண்ட் கால்ட் மீ. எனது நண்பன் கால்ட் மீ என்னை அழைத்தான். சோ யாரை இந்த கேள்வி கேட்டோம்னு சொன்னா, யாரை என்று சொல்லி நாங்க கேள்வி கேட்கும் போது வரக்கூடிய ஆன்சர் என்ன, என்னை, மீ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உங்களுக்கு உதவி செய்வேன். உங்களுக்கு, யாருக்கு, உங்களுக்கு. சோ நாங்க யாரை அல்லது யாருக்கு என்று சொல்லி கேள்வி கேட்க கூடாக நாங்க என்ன செய்வோம், object pronoun identify பண்ணும். So the teacher gave him a book. The teacher gave him a book. யாருக்கு, him, அவனுக்கு. We saw her at the shop. நான் அவங்களை கடையாடிய பார்த்தேன். யாரை, அவளை. I lost my pen. Did you see it? நான் எனது பேனாவை தொலைத்து விட்டேன். Did you see it? நீ அதை கண்டாயா? எதை, அதை. She invited us to the party. எங்களை பார்ட்டிக்கு அழைத்தார். யாரை, எங்களை. I met them yesterday at the cafe. கஃபேல நேத்து அவங்கள சந்திச்சேன். யாரை, அவர்களை.
சோ யாரை அல்லது யாருக்கு இந்த கேள்வி கேட்டோம்னு சொன்னா நாங்க ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சோ நீங்க இதை ஞாபகம் வச்சு கொள்ளணும். மீ, யூ, அஸ், தெம், ஹிம், ஹர், இட்ஸ் என்று சொல்லி ஞாபகம் வச்சு கொள்ளணும். நெக்ஸ்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த பொருள், இந்த நவுன் யாருக்கு சொந்தம், இந்த நவுன் யாருக்கு சொந்தம். சோ நாங்க ஏற்கனவே நவுனை பத்தி படிச்சிருந்தோம் தானே. இந்த நவுனுக்கு முன்னால நாங்க இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸை பயன்படுத்துவோம். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா, நேம் என்று சொல்லக்கூடிய நவுனுக்கு முன்னால மை என்று சொல்லக்கூடிய சொல்லு இருக்கு. பென்சில்ங்கிறதுக்கு முன்னால யுவர்ங்கிறது இருக்கு. நியூ ஷூஸ்ங்கிறதுக்கு முன்னால ஹிஸ் இருக்கு. ஒப்பீனியன்ங்கிற நவுனுக்கு முன்னால ஹர் இருக்கு. டெய்ல் இட்ஸ் இருக்கு. இங்கிலீஷ் அவ இருக்கு. கா தேர் இருக்கு. சோ நாங்க இந்த நவுன், இந்த பர்டிகுலரான நவுன், இந்த குறிப்பிட்ட நவுன் யாருக்கு சொந்தமானது, அப்ப யாருடைய என்று சொல்லி நாங்க கேள்வி கேட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வரக்கூடியது பொசசிவ் அட்ஜெக்டிவ். யாருடைய? என்னுடைய பெயர். மை நேம் இஸ் முஜாஹிர். யாருடைய பெயர்? என்னுடைய பெயர். யுவர் பென்சில், இஸ் திஸ் யுவர் பென்சில்? இது உங்களுடைய பென்சிலா? யாருடைய பென்சில்? உங்களுடைய பென்சில். He loves his new shoes. He loves his new shoes. யாருடைய? அவனுடைய. She gave her opinion. யாருடைய opinion? அவளுடைய opinion. The dog wagged its tails. Wagged ன்னு சொன்னா நலைக்கிற, தெரியும் தானே, நாய் என்ன செய்யும், அதை ஈரப்படுத்தி கொள்ளும். ஸோ அதை நாங்க waggedன்னு சொல்லுவோம். அது மாதிரி we enjoy our English class. யாருடைய இங்கிலீஷ் கிளாஸ்? எங்களுடைய இங்கிலீஷ் கிளாஸ். யாருடைய கார் வெளியில பார்க் பண்ணிருக்குது? அவர்களுடைய கார். ஸோ they park their car outside. அவர்களுடைய காரை வெளியே பார்க் பண்ணிருக்காங்க, பார்க் செய்திருக்கிறார், நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சோ நாங்க யாருடைய என்று சொல்லி கொஸ்டின் கேட்டோம்னு சொன்னா it is for possessive adjective, right? You have understood, right? Right. Next one, possessive pronoun. So possessive adjectiveக்கும் possessive pronounக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, இப்ப நான் இதே சென்டென்ஸ், that is my, that bag is mine, இங்க ஒரு விஷயத்தை நான் ரெண்டு விதமான தமிழ் கருத்துல சொல்றேன் பாருங்க. இது என்னுடைய பேக், பையன்னு சொல்லும், அது இங்கிலீஷ்ல நான் சொல்றேன். இது என்னுடைய பேக், இது என்னுடைய பேக். இன்னொன்று பாருங்க, இந்த பேக் என்னுடையது, இந்த பேக் என்னுடையது. இப்ப நான் ரெண்டு சென்டென்ஸ் சொன்னேன் தமிழ்ல, ரெண்டு வசனம் சொன்னேன். இது என்னுடைய பேக், இந்த பேக் என்னுடையது. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் தான் பொசசிவ் ப்ரோனவுனும் பொசசிவ் அட்ஜெக்டிவும். இப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ் எதுன்னு கேட்டா, இது என்னுடைய பேக், என்னுடையன்னு சொல்லி நிறுத்தி பேக்ன்னு சொல்லி பின்னால வருதுன்னு சொன்னா அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். அதுக்கு நாங்க பயன்படுத்துறது மை பேக், தட் இஸ் மை பேக்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் மை பேக்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் மை பேக், தட் இஸ் மை ஹோம், அது என்னுடைய வீடு. தட் இஸ் மை பென், அது என்னுடைய பேனா. தட் இஸ் மை ரூம், அது என்னுடைய ரூம். சோ மை என்னுடைய சொல்லுவோம். பொசசிவ் ப்ரோனவுன் சொல்லக்கூடியது என்னுடையது, இது என்னுடையது என்று சொல்லி முடியும். அந்த பேக் என்னுடையது. அப்ப என்னுடையது என்று சொல்லி முடியக்கூடியது நாங்க ப்ரோனவுன் சொல்லுவோம். சோ இப்ப பார்க்கலாம், நாங்க என்னுடைய, உங்களுடைய என்று சொல்லும் போதெல்லாம் நாங்க அந்த நவுனுக்கு முன்னாலதான் என்ன செய்வோம், அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ பயன்படுத்துவோம். இங்க பொசசிவ் ப்ரோனவுன் பயன்படுத்தும் போது லாஸ்ட்ல பயன்படுத்துவோம், சென்டென்ஸுடைய கடைசியில பயன்படுத்துறோம். தட் பேக் இஸ் மைன். இஸ் திஸ் யுவர் ஃபோன்? சாரி, இஸ் திஸ் phone yours? This book is his. That pen is
hers. This house is ours. Those seats are theirs. ஸோ பார்க்கலாம் நாங்க சென்டென்ஸ்ல லாஸ்டாக இந்த பொசசிவ் ப்ரோனவுனை பயன்படுத்துறோம். அவ என்னுடையது, உங்களுடையது, அவனுடையது, அவளுடையது, அவர்களுடையது, எங்களுடையது. ஸோ இது வந்து பொசசிவ் ப்ரோனவுன்னு சொல்லுவோம். அப்ப முதலாவது யார் யார் சொல்லி கேள்வி கேட்டோம்னு சொன்னா சப்ஜெக்ட். யாருக்கு அல்லது யாரை கேள்வி கேட்டோம்னு சொன்னா ஆப்ஜெக்ட். யாருடைய சொல்லி கேள்வி கேட்டமாக இருந்தால் பொசசிவ் அட்ஜெக்டிவ். யாருடையது என்று சொல்லி கேள்வி கேட்டமாக இருந்தால் பொசசிவ் ப்ரோனவுன். ரைட்? ஸோ இப்போ விளங்கிச்சானாலும் have you got the idea? Have you all understood? Yes, sir. Right, okay, ma. So let's go through the last one. Reflexive pronoun. Reflexive pronoun. இப்போ எப்படின்னு சொன்னா நாங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பயன்படுத்தியிருப்போம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பயன்படுத்தியிருப்போம். அந்த சப்ஜெக்ட இன்னொரு தரம் அழுத்தி சொல்றதுக்காக பயன்படுத்துறேன் ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இப்போ உதாரணமா ஐ கட் மை செல்ஃப் வைல் குக்கிங். நான் சமைத்து கொண்டிருக்கும் போது நானாகவே வெட்டி கொண்டேன். இப்ப நான் நானாகவே, நான் நானாக, நான் நானாகவே. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இப்ப ஒரு ஆளை பார்த்து நாங்க ஒரு விஷயத்தை செய்ய சொல்றோம்னு சொன்னா முன்னால யூ இருக்குன்னு சொல்லி நாங்க நினப்பு வச்சுக்கணும். ஸோ யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இப்ப நீங்களாகவே உங்களை கவனிச்சு கொள்ளணும். அப்ப நீங்களாகவே. He blamed himself for the mistake. Blamed மனம் வருந்துற. நாங்க மனம் வருந்தி கொள்றதை நாங்க சொல்லுவோம் blamed சொல்லுவோம். blame சொல்லுவோம். He blamed himself for the mistake. தவறுக்காக அவராகவே வருந்தி கொண்டார். அப்ப he himself. அது மாதிரி பாத்தீங்கன்னா she herself. The machine itself. அப்ப நாங்க சொன்னோம் நவுன் அல்லது ப்ரோனவுனுக்கு பதிலாக பயன்படுத்துறது என்று சொல்லுவோம் தானே. சாரி, நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துறது ப்ரோனவுன் என்று சொன்னோம் தானே. சோ இங்க பார்க்கலாம் ஒரு நவுன் இருக்கு, அதுக்கு பதிலாக நாங்க ப்ரோனவுன் பயன்படுத்திருக்கோம். இந்த நவுனை திரும்ப ஒரு தரம் என்ன செய்யுது, அது அழுத்தி செல்லுது. அது மாதிரி we ourselves, you yourselves, they themselves. ஸோ இங்க பார்த்து கொள்ளலாம் நாங்க சப்ஜெக்ட இன்னொரு தரம் அழுத்தி சொல்றதுக்காக பயன்படுத்துறது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரைட்? ஸோ நான் நானாகவே, நீங்களாகவே, அவன் அவனாகவே, அவள் அவளாகவே, அது அதுவாகவே. The machine switched off by itself. அந்த மெஷின் அதுவாகவே ஆஃப் ஆயிட்டு. நான் சொல்லுவேன் தானே வாஷிங் மிஷின், இட்ஸ் ஆட்டோமேட்டிக் மெஷின். அப்போ ஆட்டோமேட்டிக் மெஷின் இட் வாஷஸ் clothes itself. அது அதுவாகவே உடுப்பு கழுவும், ட்ரெஸ் வாஷ் பண்ணும். ரைட்? த மெஷின் வாஷஸ் த clothes itself. அது மாதிரி dry itself. ரைட்? ஸோ ட்ரை சொன்னா காய வைக்கிற, உலர வைக்கிற. ஸோ நாங்க சப்ஜெக்ட இன்னொரு தரம் அழுத்தி சொல்றதுக்காக பயன்படுத்துறேன்னு இது. ஸோ இதுல நீங்க பார்த்து கொள்ளலாம் மை செல்ஃப் எஃப்ல முடியும், யுவர் செல்ஃப் எஃப்ல முடியும், அவர் செல்ஸ் VES முடியுது. ஸோ இத பத்தி நாங்க நாளைய கிளாஸ்ல எப்படி நாங்க ஒரு சொல்ல ப்ளூரல் ஆக்குற, அதாவது ஒருமையில இருந்து பன்மையாக மாத்துறங்கிற விஷயத்த நாங்க நாளைக்கு படிப்போம். ஸோ இதுல நீங்க பயப்பட தேவையில்லை, எஃப்ல முடிகிறது, VESல முடியும். ஸோ ஒருமை என்று சொன்னா நாங்க எஃப் பயன்படுத்துவோம், பன்மை என்று சொன்னா நாங்க VES பயன்படுத்துவோம். அப்ப நான் நீங்கிறதெல்லாம் ஒருமை. அதுவே நீங்கள் வரும்போது, நிறைய பேர் வரும்போது செல்வ்ஸ் வரும்.
அவர் செல்ஸ் நாங்கள் நிறைய பேர் சொன்னா விஇஎஸ்ல முடியும். ஸோ இதை பத்தின விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம எங்கட கிளாஸ்ல படிப்போம். ஸோ லாஸ்டா இப்ப நாங்க படிச்சது ப்ரோனவுன்ஸ். ஸோ ப்ரோனவுன்ஸ் என்று சொல்லக்கூடியது நவுனுக்கு பதிலாக நாங்க பயன்படுத்தக்கூடியது. நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது. இந்த ப்ரோனவுன்ஸ்ல வந்துட்டு எங்கள்கிட்ட முதலாவது நாங்க பார்க்க வேண்டியது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமான்ஸ்ட்ரேட்னா தீர்மானிக்கிறேன். நாங்க விரலை காட்டி எங்க கையை காட்டி நாங்க சொல்றது அது இது அவை இவை என்று சொல்லி நாங்க சொல்றது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம். as well as நாங்க எங்களுக்கு நிறைய ப்ரோனவுன்ஸ் டைப்ஸ் இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனவுன், ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் இருக்கு. ஸோ இதுல வந்து சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய ஒரு வசனத்துல எழுவாயாக நாங்க பயன்படுத்துறது. ஆப்ஜெக்ட் சொல்றது செயற்பாடு பொருளாக பயன்படுத்துறது. பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொன்னா யாருடைய பொருள்னு சொல்லி சொல்றதுக்கு பயன்படுத்துறது. பொசசிவ் ப்ரோனவுனும் அதே மாதிரி தான். ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சொல்றது சப்ஜெக்டை இன்னொரு தரம் அழுத்தி சொல்றதுக்காக பயன்படுத்துறது. ஸோ இவங்களை எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ற பார்த்தா யார் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னு சொன்னா நாங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுனை ஐடென்டிஃபை பண்ணலாம். யாருக்கு அல்லது யாருடைய சொல்லி கேள்வி கேட்டோம்னு சொன்னா ஒப்ஜெக்டை நாங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். யாருடைய யாருடைய சொல்லி கேள்வி கேட்டோம்னு சொன்னா யாரை அல்லது யாருக்கு கேள்வி கேட்டா ஒப்ஜெக்ட் ப்ரோனவுனை கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி யாருடைய கேள்வி கேட்டோம்னு சொன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். யாருடையது சொன்னா பொசசிவ் ப்ரோனவுன். யாரால் 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 கேட்டா யாரால அது நடந்துச்சு? அவரால் தான் நடந்துச்சு. யாரால நடந்துச்சு? உங்களால தான் நடந்துச்சு. நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லும் தானே. ஸோ யாரால் சொல்லி கேள்வி கேட்டோம்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் வரும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் கட்டாக இருக்கு. ஸோ அத மாதிரி நீங்க பார்க்கலாம் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்ல நாங்க இட்டுக்கு நாங்க எதுவுமே இருக்காது. ஏன்னு சொன்னா நாங்க இட்ஸ்ன்னு சொல்லி நாங்க கடைசியில முடிக்க மாட்டோம். ஸோ அதனுடையது சொல்லி நாங்க சொல்றோம்ல. ஸோ அதனுடைய பொருள் இட்ஸ் டெய்ல், அதனுடைய வால் அப்படின்னு சொல்லி நாங்க இட்ஸ் தான் சொல்லுவோமே ஒழிய இட்ஸ்ன்னு சொல்லி நாங்க பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்ல சொல்றோம்ல. ஸோ இது வந்துட்டு எங்களோட ப்ரோனவுன்ஸ் கிளாஸா இருக்கு. So I hope you all have understood today's class, and we have studied noun and pronouns as well. And hope you all have understood. And if you have any doubts, if you have any doubts regarding nouns and pronouns, you can ask me, right? So thank you so much for joining today's class, and I wish you all the best. And thank you so much, dear students. Assalamu alaikum. Good evening, vanakkam, and aibovan. நீங்க எதுவும் சொல்றதுக்கு இருந்தா நீங்க இப்ப சொல்லலாம்.